பவித்ரா, இஸ்ரேல் ஈரான் இடையே மீண்டும் மிகப்பெரிய அளவில் போர் மூடுமா என்று எதிர்பார்த்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் சுப்ரீம் லீடர் கொமேனி அமெரிக்க ஐரோப்பிய படைகள் மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே இப்பொழுது போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் ராணுவம் அந்த பகுதியில் இருக்கக்கூடாது என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். மத்திய கிழக்கில் அமைதியும் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் மேற்கத்திய ராணுவத்தின் தலையீடு அங்கு இருக்கக்கூடாது என்ற வேண்டுகோளை ஈரான் சுப்ரீம் லீடர் கமேனி தற்போது ட்விட்டர் மூலமாக வெளியிட்டுள்ள அந்த வேண்டுகோளில் தெரிவித்துள்ளார். இதனால் அமெரிக்க படைகள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு உதவும் வகையில் இந்த படைகளின் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்ற வேண்டுகோளையும் கமேனி வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே ஈரான் நாடு ஹவுதி மற்றும் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு ஆதரவு அளித்து வருவதாக கூறி ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இதில் 200 கண்டம் தாவும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேலை தாக்கிய நிலையில் அடுத்த கட்ட எதிர்த்தாக்குதலுக்கான அவசர ஆலோசனை கூட்டம் இஸ்ரேலில் நடந்து முடிந்துள்ளது. எந்த நேரத்திலும் இஸ்ரேல் ராணுவம் ஈரான் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என எதிர்பார்த்து வரக்கூடிய நிலையில் ஈரான் அதிபர் கமேனி அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய படைகள் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தொடர் போர் பதற்றத்தால் ஜப்பான் நாட்டிலிருந்து அங்கு ஏர்லிப்டிங் செய்வதற்கான நாட்டை சேர்ந்தவர்களை லெபனான் நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை தற்போது தொடங்கி இருக்கிறது. இதே போல பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் தாங்கள் எந்த பக்கமும் நிற்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டன. இதனால் ஈரான் ஒரு புறமும் இஸ்ரேல் ஒரு புறமும் என இப்போது உலகம் இரு துருவங்களாக பிரிந்துள்ள சூழ்நிலையில் உடனடியாக அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளில் இருந்து மாற வேண்டும், படைகளும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கொமேனி தற்போது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரேஸ் இஸ்ரேல் நாட்டுக்குள் வருவதற்கு அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தடை விதித்த சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை ஈரான் சுப்ரீம் லீடர் கமேனி வெளியிட்டிருப்பது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.